அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. இன்றைக்கி நாம் 9th ஓல்டு புக்கில் திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா பற்றி பார்ப்போம். இவர் தங்கு தடையற்ற மேடை பேச்சாலையும் இயல்பான மொழி நடையாலையும் தமிழை பட்டி தொட்டிகளெல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் அப்படின்னு போற்றப்பட்ட பெருந்தகையர். இவர் எங்கே பிறந்தார்னா சென்னைக்கு அருகில் துல்லம் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய அப்பா பேர் விருத்தாசலனார், அம்மா சின்னம்மையார். இவங்க 26/8/1883 நாள் பிறந்தாங்க. இவங்க சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி பள்ளியில் படித்தாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால 4 வருஷம் கேப் ஆகிட்டு திருப்பியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களால இறுதித் தேர்வில் அவங்களால எழுத முடியல. ஸோ கதிரவேலர் என்பவரிடம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேராசிரியராக உயர்ந்தார். இவருக்கு இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் கற்பதில் பேரார்வம் கொண்டிருக்காரு. இவருக்கு தமிழ் பற்று அதிகம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டிருந்தார். வடமொழி கலக்காமல் சுத்த தமிழ்லேயே பேசவும் எழுதவும் வற்புறுத்தினார். அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றியும் வந்தார். அதே மாதிரி இவருக்கு பிற மொழி அழிவும் இருக்குது. தமிழில் தாய்மொழியாக இருக்கிறனால மற்ற மொழியை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆங்கில மொழியும் ஆழ்ந்து படிச்சிருக்காரு. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு பேசும்போதெல்லாம் அதை மொழிபெயர்த்தவர் இவர் தான். அதுக்கப்புறம் இவர் இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள், ஓர்ந்து எண்ணி உங்கள் பொறுப்பை உணருங்கள், தமிழ்த்தாயை புதுப்போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தமர்த்த சூழ் கொண்டெழுங்கள், எழுங்கள், பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் அப்படின்னு அறைகூவல் விடுத்திருக்காரு. இவர் எழுத்துல மட்டுமல்லாமல் பேச்சிலையும் தமிழ் வளர்த்த பெருமகனார். இவருடைய நடை திருவிக்கா நடையினே அழைக்கிற அளவுக்கு இவருடைய நடை ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கு. இவர் பேசுகிற மாதிரியே எழுதுகிற மாதிரியே பேசுகிறன்றதில் முயற்சியும் கண்டவர், வெற்றியும் கண்டவர். திருவிக்கா வெள்ளுஞ்சொல் இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோர்த்து கேட்டார் பிணிக்கும் தகையவை கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். அறிஞர் அண்ணா போன்ற இந்த காலத்தில் இருந்த மேடை பேச்சாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா தான். இவர் நவசக்தி, தேசபக்தன் போன்ற இதழ்களில் தொழிலாளர் நலத்தை பற்றி எழுதியிருக்காரு. தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். அதற்காக தன்னுடைய ஆசிரியர் தொழிலையும் துறந்திருப்பார். அவருடைய வேறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைச்சு தொழிலாளர் இயக்கத்தை உருவாக்கினார். திருவிக்கா அவருடைய செயல், சிந்தனை, சொல் இது மூணுத்துலேயுமே சுத்த சன்மார்க்கியாக சமய பொதுமையாளராக விளங்கி அருந்தொன்றாற்றினார். 70 வயசுலையும் உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோது கூட வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் அப்படிங்கிற நூலை வரதராசனுடைய உதவியோடு வெளியிட்டார். அவருடைய வாழ்நாளுடைய இறுதி வரைக்குமே தமிழை தன் மூச்சாக கொண்டு தமிழ் பணி ஆற்றினார். கல்யாணம் ஆகி 6 வருஷத்தில் அவருடைய மனைவி கமலாம்பிகை அம்மையார் மறைஞ்சிருவாங்க. தனிமையில் வாழ்ந்து வந்த அவர்கிட்ட அவருடைய நண்பர் மனைவியை இழந்து வாழ்ந்து தனிமையில் வாழ்கிறது கஷ்டமா இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவர், நான் தனியாக வாழலை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவிக்கா 1953 வருஷம் செப்டம்பர் 17 நாள் தன்னுடைய 71வது வருஷம் இயற்கை எய்தினார். அப்புறம் திருவிக்கா உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படிங்கிற அளவுக்கு உரைநடைக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை அளவுக்கு தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு. இக்கால தமிழ் மொழி நடையாளராக மதிப்பிட்டு காணும் அளவுக்கு அந்த காலத்திலே அவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. அதில் அவருடைய கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈர்ப்பாடையும் நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். அடுத்தது உரைநடை நூல்கள்னு பார்க்கும்போது முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க அடிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை மற்றும் உள்ளொளி போன்ற உரைநடை நூல்களை இயற்றியிருக்காரு. அப்புறம் செய்யுள் நூல்கள்னு முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறித்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும் இதெல்லாம் அவருடைய செய்யுள் நூல்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு புக்கு எழுதியிருக்கிறது திருவிக்கா. அதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது சம்பந்தர். நன்றி, வணக்கம்.